வணக்கம். இந்த பதிவோட பெயர் வந்து இர்ரீப்ரொடியூசபிள் ரஹ்மான். அப்படின்னா திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாத ரஹ்மான் பாடல்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. வழக்கம் போல் மெக்கஃபேன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆழமாக போகும்போது அது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது தான் வந்து மெக்கஃபேன். இதுக்கு மெக்கஃபேன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா இளையராஜா கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வியோடவே ஆரம்பிக்கிறேன். நம்ம இளையராஜாவோட பின்னணி இசையை பற்றி அவ்வளோ ஸ்லாகிக்கிறோம். இளையராஜாவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் எம்எஸ்வியிலேருந்தோ இல்லை வேறு யாராவது ஒரு இசையமைப்பாளர்கிட்ட இருந்தோ ஒரே ஒரு பிஜிஎம் உங்களை ஞாபகப்படுத்தி தனித்துவமாக இப்போ வாயில் மியூசிக் போட்டு பாடுவோம்ல, அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமான்னு மட்டும் சும்மா யோசிச்சிங்க. எனக்கு பதில் சொல்லாதீங்க, பட் யோசிச்சுக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்வி கிட்ட நான் பார்த்தது ஒரே ஒரு படம் தான், தில்லு முள்ளு 1981 ரஜினி மூவி. அதில் வந்து ஒரு தீம் வரும், அந்த தீம் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா 1959 பிளாக் கீஸ்னு ஒரு பேண்ட் இருக்குது, அந்த பேண்டுலேருந்து அதை எடுக்கிறார். அதுக்கப்புறம் அதே மியூசிக் வந்து கை ரிச்சியினோட ராக் அண்ட் ரோலா படத்தில் அது யூஸ் ஆகுது, ரொம்ப பின்னாள்னு வச்சுக்குவோம். எனக்கு தெரிஞ்சு பின்னணி இசை குறிப்பில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்வி கிட்டேருந்து நான் பார்த்தேன் ஒரே பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது வேறு கதை. நான் சொல்கிறது பின்னணி இசை மட்டும். இது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இது யாரையும் குறை சொல்லியோ ஒருத்தரை உயர்த்தியோ ஒருத்தரை தாழ்த்துறதோ சொல்லலை. ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி இதை சொல்கிறேன். ஸோ பின்னணி இசையை ராஜா சார் வந்து அங்கேருந்து இழுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறார். அவர் உள்ளே வரும்போதே வந்து 2வது படத்தில் அவர் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆளுக்கு பாட்டெல்லாம் போட தெரியும், பிஜிஎம்மில் இருக்குது அவருக்கு ரியல் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோடனே இது காது பட கேட்டுறார் அவர். அப்புறமா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி பிஜிஎம்மில் இருந்தவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அது எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறாரு. எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும், எங்கே ஸ்டாப் ஆகணும், எங்கே கேப் வரணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு புது கிராமர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டோட கிராமரை மாற்றுவாங்க. 4 நிமிஷம் பாட்டு 6 நிமிஷம் ஆக்குவாங்க. ரெகுலராக இருக்கிற ஒரு பல்லவி 2 சரணத்தை வந்து அந்த ஃபார்மெட்டை மாற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் வந்தே 32 வருஷம் ஆகிடுச்சு. ரஹ்மான் மட்டுமே என்னென்ன பண்ணார்னு நான் சும்மா ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். இது ஏன் திரும்ப சொல்ல வரேன்னா, இந்த தலைப்புக்கே திரும்ப போகிறேன். இர்ரீப்ரொடியூசபிள் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஒரு கான்செப்டில் கொண்டு போய் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதே அதுவே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். இந்த பாட்டை எனக்கு தெரிஞ்சு திரும்ப அவங்களாலேயே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. இது ஒன்று. அடுத்தது வந்து இது வந்து வரிசை கிரமமாலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த பதிவை நீங்கள் வந்து 2 தடவை கேட்க வேண்டியிருக்கும். ஒரு தடவை இந்த பதிவை ஃபுல்லாக கேட்டுருங்க. கேட்டுட்டு இதில் இருக்கிற பாடல்களோட லிஸ்ட்டை தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு தடவை கேட்டுருங்க. திருப்பியும் அதை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பதிவை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு முழுமையாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து 93 அதை ஸ்டார்ட் பண்ணிடுறார், திருடா திருடா. அதில் வந்து தீ தீ தித்திக்கும் தீன்னு ஒரு பாட்டு, வைரமுத்தோட பிரமாதமான ஒரு சாங்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு சில பாடல்களாக நான் இதெல்லாமே பார்க்குறேன். அதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வைரமுத்தோட வரிகளாக இருக்கட்டும், அது படம் எடுத்த விதமாகட்டும், அதில் ரஹ்மானோட மியூசிக்காக இருக்கட்டும், அதில் வர்ற நோயல் ஜேம்ஸுடைய ட்ரம்மரோட ட்ரம்ஸ் ஆகட்டும், அதில் ரஹ்மானோட ஜதி சொல்கிறதாகட்டும். இது ரொம்ப முக்கியமாக அந்த பாட்டை பாடினவங்க பேர் வந்து கேரலின். அவங்க வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு சிங்கர், ஆக்சுவலாக ஃபிலிப்பினோ சிங்கர் அப்படின்னு தான் நான் அவங்கள பார்க்குறேன். இல்லை பியூட்டி என்னென்னா, அவங்க இந்த ஒரு பாட்டு தான் மொத்தமாகவே தமிழில் பாடியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பாட கிடையாது, பின்னாடியும் பாட கிடையாது. அப்படி ஒரு பாட்டு. இதை ஏன் ரீப்ரொடியூசபிள்னு சொல்கிறோம்னா, அதில் வர்ற ஜதியையோ அதில் வர ட்ரம்ஸையும், அந்த ட்ரம்ஸ் 3 தான் தெரிஞ்சு, ஒரு ஜதி, ட்ரம்ஸு, ஒரு பெரிய ஃப்ளூட் ஒன்று. இது இல்லாமல் ஒரு பயங்கரமான சாஃப்ட், இருக்குது நேர் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சாஃப்டான ஒரு பெண்ணோட ஒரு குரல். இது 3 சேர்ந்த ஒரு பெரிய கலவை தான் தீத்தி. இது நீங்கள் ஒரு தடவை கேட்கும்போது இதை ஏன் நான் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்தது பூவுக்கு என்ன பூட்டு 1995 பாம்பே. இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே பயங்கரமாக இருக்கும். சேகர் அப்படிங்கிற கேரக்டர் அரவிந்த் சாமி, சாய்ரா பானு மனிஷா. சேகரோட கையை எடுத்து சாய்ரா பானு தன்னுடைய வயிற்றில் வைக்கிறார். வச்ச உடனே அரவிந்த் சாமி என்ன பண்ணுவார்னா, சேகர் வந்து என்ன பண்ணுவார்னா, எப்போன்னு கேட்கணும், எப்படின்னு கேட்கணும். ஓகேவா? அது 2 வார்த்தையும் முழுசாக கேட்க மாட்டான். எப்போ அப்படின்வான். அப்புறம் அடுத்து இன்னொரு எப்போ வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எப்போ அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு கேள்வி வந்து எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம் இந்த ஊரில் அப்படின்னு. அதுக்கு தான் அல்லா இருக்காரேன்னு சொல்லிட்டு நாக்கை கடிச்சிக்கிட்டா அப்போ சொல்லுவா, இல்லை நமக்கு தான் 2 கடவுள் இருக்காங்களே பார்த்துக்குவாங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிடும். பூவுக்கு என்ன பூட்டு அனுபமாவோட வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அதே நோயல் ஜேம்ஸு. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, ரஹ்மான் திடீர்னு ஒரு 20 செகண்டுக்கு வந்து ஒரு ஹை பிச்சில் ஒரு 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 வெறுமனே ஒரு ஆலாபனை மட்டும் வரும். அது எப்போனா குழந்தை பிறக்கிறதுக்கு வர்றது. அது 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 ஆக்சுவலாக ஒரு டெலிவரி பெயினை வந்து டெபிட் பண்ணுறதா அந்த ஹை பிச் வாய்ஸ் இருக்கும். அது வாய்ஸ் முடியும் போது 2 குழந்தைங்க பிறந்து 2 இரட்டை குழந்தைங்க கை கோத்துட்ருக்கும். ஒரு ஒரு பாட்டோட ஒரு கதை நகரணும். அந்த பாட்டை வந்து இவ்வளவு ஒரு அது எப்படிலாம் வளர்கிறாங்கன்னு காட்டணும். இதுக்கு வந்து ஒரு காட்டார் மாதிரி ஒரு டியூன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. யார் ரீப்ரொடியூஸ் பண்ணாலுமே சரி, ஏஆர் ரஹ்மான் பாடின அந்த ஹை பிச்சை எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக திரும்ப தொடவே முடியாது. அங்கேருந்து 2004க்கு வந்துடுறேன். 3வது பாட்டு வந்து கண்களால் கைது செய். இதுக்கு லிரிசிஸ்ட் வந்து தேன்மொழின்னு ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு அவங்க வேறு என்ன பாட்டு எழுந்தாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமான பாட்டு. தீக்குருவியாய் தீங்குருவியாய்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதில் வந்து மலையாள மியூசிக் டைரக்டர் ஜான்சன் பாடியிருப்பார், முகேஷ்னு ஒரு பையன், அப்புறம் வந்து ஹரிணி பாடினதே திரும்பி ஹரிணியால் பாட முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து ஒரு ஜதி ஒன்று வரும், ஒரு ஃப்ளூட்டும் ஒரு ஆலாபனியும் வரும். அது தட் மேக்ஸ் த ஹோல் சாங் வெரி யூனிக். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வேகமாக இருக்கும். ஒரு மாதிரி டங் ட்விஸ்டர் மாதிரியே இந்த பாட்டு போகும். இதை எனக்கு தெரிஞ்சு மேடையிலையோ இன்னொரு தனி பாடல்கள்லையோ எனக்கு தெரிஞ்சு இதை நிச்சயமாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஹரிணியோட பெஸ்ட்டை கொண்டு வந்ததில் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் இந்த சாங் ரொம்ப முக்கியமான சாங்காக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து இது சாங்கே கிடையாது ஆக்சுவலாக. இது என்னென்னா, ஆயுத எழுத்துக்கு வந்துடுறேன். 2004 டோல் டோல்னு ஒரு சாங் இருக்குது. அது ஒரு பெப் சாங் ஆக்சுவலாக. அது என்னென்னா, த ரைஸ் ஆஃப் த டான் மாதிரி வந்து மாதவன் எப்படி டானாக இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சாங் எடுக்கிற ஐடியாவே இல்லை. வழக்கம் போல் ரஹ்மான் வந்து தன்னுடைய குருநாதருக்கு எப்பயுமே ஒரு டியூனை கம்போஸ் பண்ணால் ஒரு நல்ல டியூன் சிக்கிடுச்சுன்னா உடனே அவர்கிட்ட போட்டு காட்டிடுறார். மணிரத்னம் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணியே ஆகணுன்றதுக்காக ஆயுத எழுத்தில் இந்த டோல் டோல்னு ஒன்று வைக்கிறார். இதில் வர நான் சொல்கிற பேர்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் தனியாக வந்து ஸ்ட்ரெயின் எடுத்து நான் பேர்லாம் சொல்கிறேன்னா, ஒரு தடவை கேட்ட பேர் இன்னொரு தடவை உங்களால் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ரேராக தான் 2வது தடவை அவங்க கூட கொலாபரேட்டே பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு பாட்டு போதுமானதாக இருக்குது அவங்க லைஃப் டைமுக்கு அதை வச்சுக்கிட்டு கொண்டாடுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு இன்னொரு நாள் போகும். இப்போ டோலுக்கு வரும்போது யூகே சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க, ஷாஹின் பாதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருக்காங்க. அப்புறம் நம்ம ஊரில் பிளாஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப்பர் இருக்கார், ரேப் சிங்கர். அவர் எனக்கு தெரிஞ்ச இமான் தான் அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் எடுத்த உடனே நம்ம ரஹ்மான் தான் யூஸ் பண்ணிக்கிறார். சக்கரை கட்டியில் டாக்ஸி பாடுவார்ல, அவர் தான் வந்து பிளாஸினுடைய ஒரிஜினல் பேரே ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆச்சரியமான பேராக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்ம, விஜய ராஜகோபால, சேஷாத்ரி, சரவண, ராஜேஷ் ராஜன் நினைக்கிறேன், ராஜன்னு வரும். ரொம்ப பெரிய பேர். அவர் ஜாம்பியாவில் வந்து சிங்கராக இருந்தவர். அவரை கூப்பிட்டு வந்து தமிழில் வச்சு இந்த டோல் எடுக்கிறார். இதில் ஒரு ஹை ஆக்டேன் மியூசிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ட்ரம்ஸு, இந்த ரிதம் பேட்டர்ன் எப்படி போகும்லாம் யாருக்கும் தெரியாது. அது எப்படி ஐடியலைஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். அதே ஆயுத எழுத்தில் அடுத்த பாட்டு 5வது யாக்கை திரி, 2004. எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாக்கைங்கிற வேர்டு யூஸ் ஆனதே கிடையாது. திருக்குறளில் இருக்குது யாக்கைன்னு ஒரு திருக்குறள் வரும், உடம்புன்ற அர்த்தத்தில் வரும்னு வச்சுக்கோமே. யாக்கை திரி காதல் சுடர்னு ஒரு வரி. ரொம்ப பிரமாதமான லிரிக்ஸ் இருக்கும். பிறவி பிழை காதல் திருத்தம் இருக்கும். அதை தாண்டி ஒரு வரி என்னால் இது வரைக்கும் யோசிக்க முடிஞ்சது கிடையாது. ஆனால் ஒரு பப்பு சாங்குக்கு, ஒரு ஹை ஆக்டேன் ஒரு டிஜே வச்ச ஒரு சாங்குக்கு இவ்வளவு இலக்கண சுத்தமாக ஒரு தமிழ் பாட்டை இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது கிடையாது. அது வந்து ரஹ்மானோட வாய்ஸும், ஃபனான்னு ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸும், சுனிதா சாரதி, பாப் ஷாலினி, அப்புறம் தன்விஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இந்த யாக்கை திரி வரும். யாக்கை திரியோட பியூட்டி என்னென்னா, அவ்வளவு சுத்தமான தமிழ் பாட்டு. ஆனால் நீங்கள் அதை தாராளமாக ஒரு பப்பில் வந்து போட்டு கேட்கலாம். 2 கான்ட்ராஸ்ட்டை கொண்டு போய் வந்து சேர்த்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் சாங்காக இருந்திருக்க வேண்டியது. ஜஸ்ட் இமேஜின், அதையே வந்து ஒரு இங்கிலீஷ் லிரிக்ஸ் போட்டு பாட்டுனோம்னா அது கண்டிப்பாக அது ஒரு வேறு விதமான
ஆல்பமாக அது வந்து வந்திருக்கும். அடுத்தது 6வது, நான் இது வந்து வரிசையால் வச்சுக்கல, என்கிட்ட ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எப்படிலாம் வருதோ அது பிரகாரம் போய்க்கிறேன். அடுத்தது சிவாஜி 2007 ரஜினியோட படம். அதில் ஸ்டைல்னு ஒரு சாங் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டைலை என்னவா வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரிஞ்சது கிடையாது. பாவிஜயோட லிரிக்ஸ் இருக்கும். இதுலேயும் வந்து பிளாஸே வராரு, தன்விஷா இருக்காங்க, ரவி ராக்ஸ்னு ஒருத்தர், ஒரு ரேப் சிங்கர் அவங்க இருக்காங்க, சுரேஷ் பீட்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ் பீட்டர்ஸ் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானோட கொலாபரேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப யூனிக்கான சாங். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை குமுதம் கேள்வி பதிலில் இந்த பாட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்டுருக்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு பதில்களில் ரஹ்மான் வந்து 10-20 வருஷத்துக்கு அப்புறமா வர வேண்டிய பாட்டை இப்போயே போட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பாட்டை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்னடா கட்ராவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் அது முதல் தடவை கேட்குறப்ப தான் இது ஒரு ரஹ்மானோட ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டியாக கூட நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படி தான். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பிடிக்காதுங்க உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு கேசட் கொடுத்து எனக்கு பாட்டு கேட்க சொல்லும்போதோ, ஒரு சிடி கொடுத்து கேட்க சொல்லும்போதோ, ஒரு பாட்டை ரெஃபர் பண்ணும்போதோ, ஃபார்வர்ட் பண்ணும்போதோ சொல்லும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்படுற வசனம் என்னென்னா, முதல் தடவை கேட்டால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு தடவை கேளுன்னுவேன். அந்த மாதிரி எத்தனையோ 1000 தடவை கேட்ட பாடல்கள் தான் இது எல்லாமே. ஆக்சுவலாக கேட்க ரொம்ப பிடிச்சிரும். ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிடிபடாது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து இதை வந்து ஒரு மேடை கச்சேரியில் போய் உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. இல்லை நீங்களே வந்து செலவழித்து ஒரு எல்லா ஆர்கெஸ்ட்ரேஷனோட வச்சு இந்த பாட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா அதுவும் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. இது என்னமோ இது உள்ள ஒரு மேஜிக் இருக்குது. பியாண்ட் டெக்னாலஜி, பியாண்ட் த மியூசிக், பியாண்ட் தட் சவுண்ட், வேறு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நான் நம்புகிறேன்.